இந்திய வரலாற்றிலேயே தங்க பிளேட் சாப்பிட்ட ஆளு, தங்க பிளேட்ல தங்க தமிழ் சாப்பிட்ட ஆளு தியாகராஜ பாகவதர். வெள்ளக்காரன் கேட்கறான், யுத்தம் நடக்க போகுது, எனக்கு ஒரு உதவி வேணும்னு கேட்டான். தியாகராஜ பாகவதர் நாடகம் போட்டு கொடுத்தாரு, கட்சியை வச்சு கொடுத்தாரு. யுத்தம் முடிஞ்சது, உனக்கு என்னையா வேணும்னு கேட்டான். எப்ப இந்த நிலத்தை எடுத்துக்கன்னு சொன்னா, எவ்வளவு இருக்கு கேட்டா 250 ஏக்கரான்னா, என்ன கொடுக்க பண்ண எடுத்துக்க சொல்லமா இனாம எடுத்துக்கா, என் நாட்டை நீ பிடித்து கொண்டு என் நாட்டில் ஒரு பங்குதியை கூறு போட்டு எனக்கே கொடுக்குறியா? நீ எங்க மொத்த நாட்டை குடியா, என் நாட்டை நீ எடுத்து கூறு போட்டு எனக்கு கொடுக்குறியா? வேண்டாம்ட்டான். அந்த இடம் தான் திருவரம்பூர் ஊர், திருச்சி பல திருவரம்பூர் ஊர் ஆயிருக்கு. ஆனால் அந்த தியாகராஜ பாகவதர் இறந்து போன போது 110 ரூபா கொடுத்து பாடியை வெளியெடுக்கிறதுக்கு ஜெனரல் ஆஸ்பத்திரியில் ஆள் வரவில்லை. புகழ் புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் ப்ரொடியூசர் எம்ஏ வேணு வந்து பாகவதர் பாடியை திருச்சிக்கு எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணார். அது வேற விஷயம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா இதுல தப்பிக்கவே முடியாது. புதுக்கோட்டையில 46 வீடு பி யு சின்னப்பா மாபெரும் நடிகர் 46 வீடு வாங்கும் போது புதுக்கோட்டை ராஜா சொன்னாரு, இந்த பாரு இனிமே இந்த சின்னப்பா வந்து இந்த ஏரியாவில் வீடு வாங்க கூடாதுங்கடா, ஊரே வாங்கிட்டு போல சொல்லி உத்தரவு போட்டாரு. யாரு வாங்க கூடாதுன்னு. அவருடைய மனைவி தாம்பரம் பக்கத்திலே புறம்போக்கு இடத்துல 10 அடிக்கு 10 இடம் குடிச்சு போட்டு குடியிருந்தாங்க. எம்ஜிஆருக்கு தகவல் போகுது, தயவு செய்து நான் எம்ஜிஆர் சொல்ல தெரியும், பி சின்னப்பா ஒய்ஃபு இந்த 10 அடிக்கு 10 அடியாவது நான் கரையம் பண்ணிக்கிறேன், ஆஜியம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஆண்டவுடன் செய்தி எம்ஜிஆருக்கு போய் அந்த உத்தரவு போட கூட அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. இதுதான் மனித வாழ்க்கை. நான் உங்களுக்கு புதுசா சொல்ல வேண்டாம். விஸ்கோஸ் எவ்வளவு பெரிய கம்பெனி, கற்பனை முடியுமா? விஸ்கோஸ் அண்ணன் சொல்லுங்க. விஸ்கோஸ் எவ்வளவு பெரிய கம்பெனி, வெங்கட்சாமி நாயுடு எவ்வளவு பெரிய ஆளு, வேரிஸ் வெங்கட்சாமி நாயுடு, வேரிஸ் விஸ்கோஸ் கம்பெனி. தமிழ்நாடு தென்னிந்தியாவின் சிசுவிட்டியம் பேர் வாங்கின ஆளு எஸ் எஸ் வாசன். சந்திரநகா படத்தை வந்து எடுத்தாரு 1948 எடுத்து 678 பிரிண்ட் எடுத்த உலகத்திலே முதல் படம். ஔவையார் படத்தை வந்து 1948 ஸ்டார்ட் பண்ணி 54 ரிலீஸ் பண்ண 6 வருஷம் ஔவையார் படத்தை எடுத்தாரு. கேபி சுந்தராம்பாளுக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பளம், யாருமே வாங்கிக்க முடியாது. அந்த வாசன் வாழ்ந்த வீட்டில் இப்போ சாப்ட்வேர் கம்பெனி வந்துடுச்சு. போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. உங்க பிள்ளைகளே விட மாட்டான். வரும்போது சும்மா வந்தோம், போகும்போது சும்மா தான் போக போறோம். இந்த மண்ணுக்கு நீங்க ஏதாவது பண்ணிட்டு போகணும், அதுதான் கடைசியில் நிற்கும். ஒரு புலவஞ்சன் அக்கீரை, ஏதாவது செல்வம் அதிகமாக ஒரு மனிதன் கையிலே சேர்ந்தால் அது எல்லாரும் இந்த மக்களோட பங்கு போட்டுக்க, உனக்கு வச்சுக்க, முளவுடிக்கு வச்சுக்க, பங்கு போட்டுக்க, இல்லாவிட்டால் அந்த செல்வமே உன்னை அழித்து விடும் ஒரு பாட்டு சொல்றான். இந்த ஆழிச்சூழ் உலகத்தை தான் ஒருவனே ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற பேராசை பிடித்த ராஜாவாக இருந்தாலும், வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக இரவு பகலாக காடுகளிலே சுத்துக்கின்ற காட்டு முன்னாடியாக இருந்தாலும், எல்லாருக்கும் 9 கூட சோறு, உடுப்பது மேல துண்டு கீழே துண்டு, மற்றபடி பசி பிணி மூப்பு இறப்பு காதல் காம இல்லா உண்டுதான். அரசன் ரத்தம் சிவப்பு, ஆண்டியின் ரத்தம் சிவப்பு. அரசன் விரைவிலே துர்நாற்றம் வரும், ஆண்டியின் பேர்விலே துர்நாற்றம் வரும். ஆகவே மனிதா, அளவு கிடந்த பணம் வந்தால் அது உன் சமுதாயத்தோடு பங்கு போட்டு என்று நக்கீரன் 2500 ஆண்டு முன்னாடி பாட்டு சொல்லியிருக்கிறான். தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிலத்திய ஒருமை ஓர்க்கும், நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும், 9 நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓருக்கும்மே, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்பின பலவே என்று. அதை புரிந்து கொண்டு நீங்க நிறைய சம்பாதிங்க, குழந்தை குட்டியோட அன்பாருங்க, பொண்டாடி தெய்வமா வணங்குங்க, புள்ள குட்டியுமா பாசமா இருங்க, உலகத்துக்கு நீங்க பயன்படாம வாழ்க்கை அமைச்சுங்க. அதாவது உலகத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட பணம் இருந்தா அவங்ககிட்ட படிப்பு இல்லை, படிப்பு பணம் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட வந்து ஆரோக்கியமா உடம்பு இல்லை, பயில்வானா இருந்தான்னா நல்ல மனைவி இல்லை, நல்ல மனைவி பிறந்தா அவனுக்கு குழந்தை மோசமா பிறக்குது, நல்ல குழந்தை பிறந்தா செலவு காசு இல்லை, கொடுக்கறதுக்கு மனசு இருந்தா கையில காசு இல்லை, காசு மட்டும் கொடுக்குற மனசு இல்லை. இப்படி ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை என்பதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில. ஆனா நம்ம பெரியவங்க என்ன பண்ணிருக்காங்க, எல்லாம் பெற்றவன் தான். அதாவது நீண்ட ஆயுள் வேணும், நோயற்ற வாழ்வு வேணும், மாறாத இளமை வேணும், உயர்ந்த கல்வி வேணும், அன்பு குறையாத மனைவி வேணும், சலிப்பு இல்லாத வாழ்க்கை வேணும், பெருமை சொல்ல பிள்ளைகள் வேணும், கொடுக்கறதுக்கு மனசு வேணும், அதுக்கு பணம் வேணும், இறைவன் மீது பக்தி வேணும். இது எல்லாம் சேர்ந்து வாழ்வன் தான் முழுமையான மனிதன் சொல்லி ஒரு பாடல் வருகிறது. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும், சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும், தாளாத கீர்த்தியும் மாறாத வாத்தியம் தடைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும், துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிரும் மாயனது தங்கையே ஆதிக்கட ஊரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே என்று அந்த 16 பையன் செல்வலிங்கம் விட்டு எல்லோரும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.